Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories learn so much and more for the child journey. Thank you for being here. ஹலோ செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்ப யம்மியான ஒரு டாபிக் பத்தி கத்துக்க போறோம். நமக்கெல்லாம் பிடிச்ச சாப்பாடு பத்தி இங்கிலீஷ்ல எப்படி ஜாலியா பேசலாம்னு பார்க்கலாமா? நான் சொல்ல நீங்களும் என் கூடவே சொல்லணும், சரியா? ஏய் குட்டீஸ், உங்களுக்கு பசிக்குதா? யப்பா, எனக்கு வயிறு கடமுடான்னு சத்தம் போடுதே. நம்ம சாப்பாடு பத்தி பேச ஆரம்பிக்க போறோம். பசி இன்னும் அதிகமாகிடும் போல இருக்கே. வாங்க விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம். ரெடியா? நம்மளோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு. முதல்ல நமக்கு பிடிச்ச சாப்பாட்டோட பேரை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு கத்துக்கலாம் வாங்க. சரி, இப்ப உங்களுக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்னா அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அதுக்கு ஒரு மேஜிக் வார்த்தை இருக்கு, அதுதான் ஐ லைக். இதோ நம்மளோட முதல் சென்டென்ஸ், ஐ லைக் ரைஸ். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐ லைக் ரைஸ். வாவ், எவ்வளவு அழகா சொன்னீங்க. அடுத்து, உங்களுக்கு பிரெட் பிடிக்குமா? அப்போ இப்படி தான் சொல்லணும். ஐ லைக் பிரெட். ட்ரை பண்ணுங்க. ஐ லைக் பிரெட். அருமை. ஆப்பிள்னா யாருக்கெல்லாம் உசுரு? கை தூக்குங்க பார்க்கலாம். அப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஐ லைக் ஆப்பிள்ஸ். வெரி குட். அடுத்து வாழைப்பழம். ஒரு குட்டி மங்கி மாதிரி சொல்லாமா? ஹிஹி, ஐ லைக் பனானாஸ். எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, ஐ லைக் பனானாஸ். பிரமாதம். நமக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லிட்டோம். சரி, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த எப்படி சொல்றது? அதையும் கத்துக்கலாமா? அதுவும் ரொம்ப ஈஸி தான். இந்த வாக்கியத்தை நல்லா கவனிங்க. ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட். இதுல அந்த டோன்ட் அப்படிங்கிற சின்ன வார்த்தை தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்க சொல்லி பாருங்க, ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட். மிகச் சரியா சொன்னீங்க. சூப்பர். நம்ம இப்போ அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு நாள்ல நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நம்ம காலையில ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிடுறோமே, அதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட். ஏன் கூடவே சொல்லுங்க, ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் இன் த மார்னிங். ரொம்ப சரி. மதியம் ஸ்கூல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிடுறோமே, அதுக்கு பேரு லஞ்ச். சொல்லுங்க, ஐ ஈட் லஞ்ச் அட் ஸ்கூல். அருமையா சொன்னீங்க. ராத்திரி நம்ம வீட்ல நம்ம ஃபேமிலி கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறதுக்கு பேரு டின்னர். இத சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஈட் டின்னர் அட் ஹோம். நீங்க ரொம்ப ஸ்மார்ட் குட்டீஸ். நாம சாப்பிடுற சாப்பாடு நம்மள ஹெல்த்தியா, ஸ்ட்ராங்கா, அன்பானவங்களா மாத்துது தெரியுமா? அத பத்தி இப்போ சில வாக்கியங்கள் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் சூப்பர் ஹீரோ மாதிரி பவர்ஃபுல்லா, ஸ்ட்ராங்கா ஆகணும்? அப்போ கண்டிப்பா பால் குடிக்கணும். சொல்லுங்க, ஐ லைக் மில்க். இது ஒரு சூப்பரான பழக்கம். இது ரொம்ப நல்ல பழக்கம் செல்லங்களா. நம்ம சாப்பாட்டை நம்ம நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், ஐ ஷேர் மை ஃபுட் வித் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல குழந்தைங்க. பாத்தீங்களா? இப்போ உங்களால உங்க சாப்பாடை பத்தி இங்கிலீஷ்ல தைரியமா பேச முடியும். இத நல்ல நம்பிக்கையோட சொல்லுங்க, ஐ கேன் டாக் அபவுட் மை ஃபுட் அண்ட் லைக்ஸ். கலக்குறீங்க. கடைசியா ஒரு சூப்பரான வாக்கியம். இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்தி ஃபுட் மேக்ஸ் மீ ஸ்ட்ராங். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹெல்தி ஃபுட் மேக்ஸ் மீ ஸ்ட்ராங். பிரமாதம். நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையா கத்துக்கிட்டீங்க. இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லா வாக்கியங்களையும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பார்க்கலாமா? இது ஒரு ஜாலியான கேம். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லணும். ரெடியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ லைக் ரைஸ். சூப்பர். ஐ லைக் பிரெட். அருமை. ஐ லைக் ஆப்பிள்ஸ். எக்ஸலென்ட். ஐ லைக் பனானாஸ். வாவ். ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட். சரியா சொன்னீங்க. ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் இன் தி மார்னிங். பிரமாதம். இப்போ அடுத்த செட். வாங்க. ஐ ஈட் லஞ்ச் அட் ஸ்கூல். வெரி குட். ஐ ஈட் டின்னர் அட் ஹோம். கரெக்ட். ஐ லைக் மில்க். சூப்பர். ஐ ஷேர் மை ஃபுட் வித் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்ல பழக்கம். ஐ கேன் டாக் அபவுட் மை ஃபுட் அண்ட் லைக்ஸ். நம்பிக்கையா சொன்னீங்க. ஹெல்தி ஃபுட் மேக்ஸ் மீ ஸ்ட்ராங். நீங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான குழந்தைங்க. இன்னைக்கு நீங்க நிறைய புது வாக்கியங்கள் கத்துக்கிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். அடுத்த முறை நாம சந்திக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க, ஜாலியா விளையாடுங்க. பாய் பாய். See you soon.